சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner Swasam Padipagam. Health partner Jodi சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க என்ன ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க? நான் தாத்தா இல்லம்மா, நான் உன் கஸ்டமர்மா. ஐயா நீயா? நான் கூட நாங்க சிறுபான்மையினர் காவலர்ல அது தெரிஞ்சு கிறிஸ்மஸ் தாத்தாவே நேர்ல கடைக்கு வந்துட்டாரோன்னு நினைச்சேன். கிறிஸ்மஸ் தாத்தா மேல இருந்து இங்க வர்றாரு. ஆமா, நீ அது உங்களை பாக்குறதுக்கு உங்க ஆட்சி இல்ல. நாங்க சிறுபான்மையினர் காவலர்னே, என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படி சொல்லிதான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏமாத்த முடியாது. மக்களுக்கே தெரியும், ஆனாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்ன பண்றது? என்ன பண்றது, அவங்களு அறியாமை அது. சரி, சொல்ல வந்த செய்தியை சொல்லு. இருமா ஒரு நிமிஷம், இதை கழட்டிக்கிறேன், வேர்க்குது. இருக்குது இப்ப சொல்லு. என்ன, உங்க தலைவரு இந்த மகாபலிபுரத்துல கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாரா? ஆமா, குழந்தைங்களோட செம்ம ஃபன்னு. எவ்வளவு செலிபிரிட்டி வந்தாங்க, ஒரே ஜாலி தான். அப்ப கூட மக்களை தேடி வர மாட்டாரு, அவர் இருக்கிற இடத்துக்கு மக்களை வர வைப்பாருல. இது வந்து குழந்தைகளுக்காகமா இதெல்லாம்? குழந்தைங்களுக்கு. ஆனா இங்க வந்து உள்ள வர சொல்லு. பனையூருக்கு மகாபலிபுரத்துக்கு தான் குழந்தைங்களை இங்க இருந்து கூட்டு வரணுமா? எல்லாம் எப்ப வரணுமோ அப்ப வருவோம். சரியா, தாவெல்லாம் பேசாத. அது எப்படி முதலமைச்சரான பிறகும் பனையூர்ல தான் இருந்து அரசியல் பண்ணுவாரா, இல்ல இங்க தலைமைச் செயலகத்துக்கு வருவாரா? அதெல்லாம் எல்லாருமே வருவாங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு வர்றேன். நானு டைரக்டா இங்கதான் வரேன் நானு. சரி, என்ன சொன்னாரங்க? எங்க தலைவர் குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறாரு. என்ன சிரிப்பு? இல்லனே, அவரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு அரசியல்வாதி ஆயிட்டாரு, இன்னும் குட்டி ஸ்டோரி சொல்றதை விட மாட்டாரு பாரு. எனக்கு தெரிஞ்சு அதையும் ஆடியோ லான்ச் நினைச்சாரு போறானே. ஆடியோ லான்ச் இல்ல, செலிப்ரேஷன். நாங்க வந்தாலே செலிப்ரேஷன் தான். நீங்களே சொல்லிட்டு நீங்களே பண்ணிப்பீங்கல்ல. பொதுமக்கள் கூட சந்திக்க மாட்டாரு கடைசி வரைக்கும். என்ன நாங்க என்ன உங்களை மாதிரி என்ன சொல்லிட்டு செய்யாமையா இருக்கோம்? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தெரியும் வாயாலே வட சொல்றது எப்படின்னு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க. பாத்தியா, நடிகர் சரத்குமார் இருக்காருல்ல, ஆமா, அவரு இன்னமும் உங்க தலைவரை அரசியல்வாதியா பார்க்க முடியலையா, சினிமா நடிகரா தான் பார்க்க முடியுதா? யாரு அவரா? அப்படி சொல்லிக்கிறாரா? ஆமா. ஏமா, எங்க தலைவர் வரனாலதான் அவரே எலெக்ஷன்ல நிக்கல. அவரு இப்படி வேற சொல்லிட்டு இருக்காராக்கும். ஓ, நீங்க இப்படி வேற சொல்லிட்டு சுத்துறீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல்ல எந்த தொகுதியிலும் எங்கேயுமே நான் நிக்க போறது இல்லன்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏன் நிக்கலையா? அதானே, அவங்க இப்பதானே பாஜக இணைஞ்சிருக்காரு, கொஞ்சம் தீவிரமா பண்ணி கட்சி இணைச்சுக்கிட்டாரு, ஏதோ ஒண்ணு பண்ணாரு இல்லையா? அதனால இந்த வேட்பாளர்கள் எல்லாம் இருப்பாங்க தெரியா, வேட்பாளர்களுக்காக அவர் பேச போறாரா, பரப்புரை செய்ய போறாரா, அடுத்த தேர்தல்ல நிப்பாரு. அவரு வந்து உங்க தலைவர் மாதிரி கிடையாது, நச்சா ஹீரோவா தான் நடிப்பேன், கட்சி ஆரம்பிச்சோடனே சிஎம்க்கு தான் நிப்பேன்னு இல்லப்பா. நிக்கிறதுல நிப்பாரு, ஆனா மக்கள் ஓட்டு தான் போட மாட்டாங்க. நீ உங்க தலைவர் அப்படியே ஓட்ட தள்ளுவாங்கல்ல, சும்மா பேசாதானே. சும்மா எங்க தலைவரே குறை சொல்லிட்டு இருக்கா. ஏன், என்ன இப்போ ஓட்டு வராது ஓட்டு வராதுன்றா? உண்மைதானே நான் சொல்றேன். என்ன உண்மை என்னன்னு கேளு, என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். என்ன உண்மை? இந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்ததுல எங்க தலைவர் நடத்தினாருல, ஆமா, அதுல கலந்துக்கிறதுக்காக ஆந்திரால இருந்து ஒருத்தர் 11 நாளா நடந்து வந்துக்கிறாரு. ஆந்திரால இந்த 11 நாளா அவங்க சென்னை அப்படின்னா நாங்க தானே ஜெயிப்போம். ஏன் சிரிக்கிறா? இப்ப தெரியுதுனே உங்களுக்கு ஏன் எல்லாம் தற்கூறின்றாங்கன்னு. அவரு ஆந்திராக்காரனா, அவருக்கு ஓட்டு ஆந்திரால இருக்கும். அவர் எப்படி தமிழ்நாட்டுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல ஓட்டு போடுவாரு? ஐயோ, இது யோசிக்க மறந்துட்டேன். மூளையை கலட்டி வச்சிருக்க போல, எடுத்து மாட்டிட்டு வா. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி, இந்தா தட்டா பூட்டி. என்னக்கா அதிசயமா இந்த வாட்டி தட்டலாம் தர? தம்பி, இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட தானே வர, அப்புறம் தட்டு தரமா வரல தரலையா தருவாங்க? என்னப்பா இது? உன் கடைக்கு இட்லி சாப்பிட வரல, புறம் பேசுறதுக்கான தான் வரேன். ஓப்பனாவே சொல்றேன், வரேன் பூரா புறணி பேசுறதுக்கே வரானுங்க, அப்புறம் வியாபாரம் எங்க இருந்துப்பா போவோம்? புறத்தை கேளு ஃபர்ஸ்ட். சரி சொல்லு. உங்க அக்கா இருக்காங்களா, கனிமொழி அக்கா, ஆமா, பொதுச் செயலாளர், அவங்க தலைமையில வந்து உங்க கட்சிக்காரங்க கூப்பிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அக்கா வந்து போன தேர்தலே பாத்தில 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரும்
ஊருக்கு நம்பர் 1. ஐநூறு சொல்லுங்க 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 சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரோம். இது விட்டு நம்பர் 2. தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னப்பா? இல்லக்கா, போன தேர்தல இந்த மாதிரி நிறைய உருட்டிட்டாங்க. இந்த தேர்தல என்ன உருட்ட போறாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா தகவல்? அதான்ப்பா, போன தடவையே நீட் ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னோம்ல, ம். அதை இன்னும் பண்ணல. இந்த தேர்தலையும் நீட் ரத்து 1ஆம் நம்பரா இருக்கும். அடுத்தது மத விலக்கு 2ஆம் நம்பரா இருக்கும். 3ஆம் நம்பர்ல சிலிண்டர் சிலிண்டர் அதெல்லாம் கம்மி பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லுவோம். அப்புறம் பெட்ரோல் விலையை கம்மி பண்றோமோ, அதுக்கப்புறம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்றோமோ, கல்வி கடன் தள்ளுபடி பண்றோமோ, வாய்க்கு வந்த பல்லாம் அடிச்சு விடுவோம். ஆனா நிறைவேற்ற மாட்டோம்ன்றது மக்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த கூட்டம்ன்ற நான் கேக்குறேன். நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. என்ன பண்றது? அது வந்து மக்கள் நீங்களே பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்களாச்சும் யோசிச்சு 2026ல முடிவெடுங்க. அதெல்லாம் மக்கள் முடிவெடுப்பாங்க. நீ வந்த விஷயத்த சொல்லு. சரி, கனிமொழி அக்கா அந்த வேலை போயிட்டு இருக்கா. உங்க சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல்ல மாசு, ஆமா, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எங்க மாரத்தான் எதுவும் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரா? அது பண்ணல. அது பண்ணாத வைக்கிறது பெருசு. என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல வேலை பார்ப்பாங்கல்ல நர்சஸ்லாம், ஆமா, இந்த போராட்டம் கூட பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்காக வந்து அவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. எதுக்காக? எல்லாம் எலெக்ஷனுக்காக. தம்பி, இந்த மாதிரிலாம் பேசினா எப்படிப்பா? மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுத்தா எலெக்ஷனுக்காக கொடுக்குறீங்கன்ற, லேப்டாப் கொடுத்தா எலெக்ஷனுக்காக கொடுக்குறீங்கன்ற, அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. அதனால காலி பணியிடங்களே இல்ல. 723 காலி பணியிடங்களை ஏற்பாடு பண்ணி உருவாக்கி அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றாங்க தம்பி. இல்ல 4 வருஷமா கோரிக்கை கேட்டுட்டு இருந்தாங்களே, அப்பெல்லாம் காதுல விழுகல. இப்பதான் காதுல விழுந்து 727 காலி பணியிடங்கள் வந்து அதுக்கப்புறம் நிரப்புறாங்களாக்கும். தம்பி, ஒவ்வொன்னா பாக்கணும்ல. எல்லாரும் உடனே வேணும் எப்படிப்பா? ஒன்னொன்னாதான் பண்ணிட்டு வர முடியும். நல்லா கிடைக்காதவன் நல்லா அவிக்கிறக்கா. சரி சரி, இதெல்லாம் விட ஒரு கான்ட்ரோவர்சியான டாபிக் போலாம். கான்ட்ரோவர்சியம் என்னப்பா அது? ஆல்ரெடி திருப்பூர்ன்ற பிரச்சனை வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, மேல ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அங்க சிக்கந்தர் மலை இருக்குல்ல, அங்க தர்கா இருக்குல்ல, அந்த தர்கால சந்தனக்கூடு திருவிழாக்கு வந்து கொடியேற்றி இருக்காங்க. இதுக்கு வந்து ஹெச்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு? எங்க தர்கால சந்தனக்கூடுக்கு கொடியேற்றலாம், ஆனா மலை மேல இருக்கிற கோயில்ல வந்து தீபம் ஏத்த கூடாதான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. எப்பா, அங்க தர்கா பக்கத்துல கொடி ஏத்துறாங்க, கோவில் பக்கத்துல நீங்க தீபம் ஏத்துங்க. யாரு வேணான்னு சொன்னா? ஆனா உங்க கட்சிக்காரன் விட மாட்டேங்கிறாங்களே. எப்பா, நீ கோவில் பக்கத்துல ஏத்து, தர்கா பக்கத்துல இருக்க தீபத்தூண்ல தீபம் ஏத்துனாதான் முருகன் அருள் கொடுப்பாரா என்ன? இங்கெல்லாம் வைக்கானதான் பேசுற. ஆனா உங்க கட்சி வந்து நிறைய சதி வேலை பாக்குது தம்பி. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க சிறுபான்மையினர் காவலர்ப்பா. எங்க கட்சியும் எங்க கட்சி தலைவரும் முதல்லாம் நின்று போராடுவோம், பேசுவோம். அது இத்தனைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க, தீபத்தூண் அங்க எங்கேயோ 50 மீட்டர் தள்ளி தாங்க இருக்கு, விளக்கேத்துறதுனா ஏத்திக்கிட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லன்ட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை இல்ல, உங்க கட்சி திமுகவுக்கு ஹிந்துக்கும் தான் பிரச்சனை தெரிய வருது. தம்பி, அதை வச்சுதானப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒண்ணு மண்ணா போயிட்டா நாங்க எப்படி ஜெயிக்கிறது? துண்ட போட்டு போக வேண்டியதான். நீயும் இட்லியும் இங்கே தின்னு விளங்காத இட்லியா. மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. வணக்கம். வணக்கம்மா. என்ன இட்லியா, தோசையா, பூரியா, பொங்கலா? எப்ப பார்த்தாலும் ஒரே ஐட்டம், எல்லாத்தையும் வை, ஏதாவது நல்லா இருக்கான்னு பாப்போம். சரி, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது எப்பாடா நீங்க பிடிபடுவீங்கன்னு பார்த்தேன், பிடிபட்டுட்டீங்க. என்னது? இந்த விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கல, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, ஓய்வூதியம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சுல்ல. ஆமா. அது என்ன காரணம் கேட்டதுக்கு உங்க தலைவரும் இந்த மாவட்ட கலெக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க குழுவா சேர்ந்து பேசிட்டு ஒரு முடிவு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறதுனாலதான் இது பண்ண முடியலன்னு இருக்காங்க. ஆமா, வாஸ்தவம் தானம்மா. இங்க இவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க, அங்க அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. போராடுற எல்லாருக்கும் நிதியை கொடுத்துட்டா கஜானா காலி ஆயிடாதா? அதுவும் இல்லாம மாசம் மாசம் இந்த மகளிர் எல்லாம் இன்னைக்கு குடும்பத்தை நடத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க தலைவர் கொடுக்குற 1000 ரூபாய் தானே. குடும்பம் நடத்துறதுக்கு 1000 ரூபாயா? ஆமாமா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க காசு இல்லாம குடும்ப தலைவிகள்லாம். இப்ப எங்க தலைவர் கொடுத்த 1000 ரூபால லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது என்ன, மேக்கப் போட்டுக்கிறது என்ன, குடும்பத்தை நடத்துறது என்ன. அன்னைக்கு ஒரு அம்மா பேசிச்சு, இந்த என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஆபரேஷன் கூட தலைவர் கொடுத்த 1000 ரூபால தான் பண்ணான்னு. அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா யாரு காரணம்? எங்க தலைவர் தான். என்னக்கா 1000 ரூபால 1000 கதை சொல்ற? இதெல்லாம் என்ன ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரில இருக்கு? எம்மா, இதுதான் உண்மை. தமிழக மக்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல. மக்களே நீங்களே சொல்லுங்க, எங்க அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாயில நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்பவாது இந்த அம்மாவுக்கு புரியட்டும். சரி அதெல்லாம் விடுங்க, எப்படினாலும் நீ விட்டு கொடுக்க தான் போற. அடுத்த நியூஸ் போறேன். என்னது? என்னன்னா இந்த சாத்தாங்குளம் இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு அப்பாவி ஒருத்தர், சரியா, என்னப்பா இது சாதி பேரை சொல்லி கூப்பிடுறிய அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரை ஓட ஓட வெட்டி கொண்டிருக்காங்களாம். இதெல்லாம் நியாயமா இல்லையா? சமூக நீதி சமூக நீதின்றீங்க, அது செத்து போயில கிடக்கு. ஏம்மா, அது தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இருக்கக்கூடிய முன்விரோதம் காரணமா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும், சரியா? அங்க உயிர் பலியானதுதான். அவருடைய மரணத்துக்கு நியாயம் கிடைச்சுதான் ஆகணும். அங்க நான் எந்த முட்டும் கொடுக்க முடியாது. ஆனா சாதியினாலதான் நடந்துச்சு, உங்க தலைவர் எங்க போனாரு, சமூக நீதி எங்க போச்சுன்னா கேட்காதீங்க. அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் அந்த விசிகேன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த தலைவர் எங்க கூட இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சமூக நீதியை நாங்க காக்குறோம்ல, அதுதான் காரணம். உங்க கூட்டணி கட்சி விசிகேன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, எங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், அதெல்லாம் நடக்கட்டும், நம்ம சீட்டு விஷயத்த பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் சீட் எத்தனை பிரிக்க போறாங்கன்றத பேச ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா, அவருக்கே தெரிஞ்சிருக்கு பாத்தில. ஏன்னா பட்டியலினத்தவருக்கும் தெரியும், இந்த சாதி ரீதியா சரி சமூக ரீதியா சரி என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க தலைவர் இருக்காருமா. எல்லா மக்களுக்கும் ஒரே நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக எங்க தலைவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால மக்களுக்கே தெரியும் சமூக நீதி யாரு காப்பாத்துறா. இந்த நாட்டுல இன்ன வரைக்கும் சமூக நீதி இருக்குன்னா அதுக்கு காரணமே எங்க தலைவரும் எங்க கட்சியும் மட்டும் தாமா. அழுகிற மாதிரி போகாதுக்கு. அந்த பட்டியலத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியவர் யாரு? திருமாதானே. அவரே இந்த மாதிரி பதில் சொன்னா எப்படி நம்புவாங்க? அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? இதே மாதிரி மக்களுக்கே உண்மை எதுன்னு தெரியுமா? இதே மாதிரி உன் சொந்தத்துக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தட்டை வச்சுட்டு கிளம்பு. வந்துட்டா சொந்த பந்தத்தை இழுக்க. பாமா. அக்கா வணக்கம். வணக்கண்ணே. என்ன இட்லியா பொங்கலா பூரியா வடையா என்ன சாப்பிடுற? அக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்க கடைக்கு நான் சாப்பிடறதுக்காக வரல. நீங்க என்ன பேசிய, நல்லா பேசியல, நியாயமான விஷயம் இருக்குதா, நீங்க எப்படியெல்லாம் திமுக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுதிய அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் நான் வந்திருக்கேன். பின்னாடி போர்டுல என்ன இருக்கு? ஜெயக்கடா இட்லி கடன் இருக்கு. இட்லி கடைக்கு சாப்பிட வரல, புறணி பேச வர. நீ என்கிட்டயா சொல்ற? சரி, இட்லி ஒரு பக்கம் கிடக்கட்டுங்க. நேத்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னா கேட்டீங்களா நீங்க? என்ன சொன்னீங்க? உங்க ஆள் எங்க ஊர் பக்கத்து வந்தாலே ஏதாவது உள்குத்தோட ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான்னு சொன்னமே. என்ன அந்த பொருணை மியூசியத்தை திறந்து வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்காக நலத்திட்டம் கொண்டு வந்து குத்தமா? ஏக்கா, நலத்திட்டம் பண்ணது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நலத்திட்டம் முதல்வரையே அவர் வீட்டு பணத்துல இருந்து பண்ணல, மக்கள் வரி பணத்துல தானே பண்ணுதாவோ. இது நல்ல கதையா இருக்கே. நீ என்ன சொந்த காசு எடுத்து மக்களுக்கு செலவு பண்றக்க? இல்லக்கா, இதுல ஒரு நியாயத்தோட நடந்துக்கணும். நேத்து எங்க ஊர்ல இருக்க அரசு மருத்துவமனை உள்ள உள்கட்டமைப்புக்காக ஒரு 639 கோடி செலவுல ஆல்ரெடி கட்டுமானம் முடிஞ்சதை திறந்து வச்சிருக்காப்ல அந்த முதல்வர். அதுல மத்தியில இருந்து ஆள்ற அரசுல இருந்து யாரையுமே இன்வைட் பண்ணல. அந்த சங்கதி உங்களுக்கு தெரியுமா? என்ன, எங்க தலைவர் கஷ்டப்பட்டு மக்களுக்காக உதவி செஞ்சிருக்காரு, அதுக்கு எதுக்கு மத்தியில இருந்து கூப்பிடணும்? ஏகா, நீங்க அந்த கட்சியில இருக்கியே, நீங்க இப்படி பேசலாம். பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல. 639 கோடியும் தமிழ்நாடு அரசு தனியா போடல, தெரியுமா உங்களுக்கு? இது என்ன கதையா இருக்குது? ஏகா, இந்த மாதிரியான செயல் திட்டத்துல எல்லாம் மத்திய அரசோட பங்களிப்பும் கணிசமா இருக்கும். அதை மறைச்சு முழுசுமே உங்க ஐயா தான் திறந்து வச்ச மாதிரி இப்படி பண்றது நியாயமா? அண்ணே, இது உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா? உங்க தலைவர் போய் திறந்து வச்சாருன்னா பாத்தீங்களா, முதல்வர் நம்ம மக்களுக்காக மருத்துவமனை உள்கட்டமைப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, அதுவும் 600 கோடி அப்படின்னு பில்டப் பண்ணுவோம்ல, மக்களுக்கு தெரியவா போகுது? நீங்க இவ்வளவு ஃபேமஸா இருக்கீங்களா, இது மூலம் மக்கள்கிட்ட சில விஷயத்த சொல்லணும் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க திராவிட கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்க கொண்டு வந்தோம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்தோம்ல. இல்லக்கா, ஆனா நியாயமா கூப்பிடணுமா இல்லையா? ஒரு ஆளு ஒரு மத்திய அரசுல இருந்து சில சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவையிலையும் கூப்பிட்டு ஒன்னா மண்ணா பண்ணா சந்தோஷமா தானே இருக்கும். நல்ல விஷயம் பண்ணுதா 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியதானே. அவங்கள கூப்பிட்டா ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடும்ல. நான் எங்க தலைவர்னா இழிச்சவாயா, அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட என்னென்ன. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக விழாவில நம்ம முதலமைச்சரையா கலந்துக்கிட்டாவோ பாத்தீங்களா? நேத்து எங்க தலைவர் தான் சிறுபான்மையினர் காவலர்ல. கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த மாதிரி கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைகள் எது நடந்தாலும் முன்னாடி எங்க தலைவர் தானே தொடங்கி வைப்பாரு. ஏக்கா, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இதே ஒரு இந்து கோயில்ல ஒரு பூசாரி நாங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்க போறோம்னு சொன்னா நீங்க சும்மா விடுவீங்களா? அது எப்படி விட முடியும்? அப்ப நேத்து என்ன நடந்துச்சு அங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்துச்சு? அவ்வளவு பெரிய கிறிஸ்தவ கூட்டத்துல ஐயா என்ன பேசுறாரு தெரியுமா? ஐயாவை மேடையில வச்சுட்டு ஒரு ஃபாதர் ஒருத்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? நம்மளுக்கு வரப்போற 2026 தேர்தல்ல நம்ம கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் திமுக சைடு நிக்கணும்ல சொல்லுதாவா? அது நியாயமா? அண்ணே,
அந்த ஃபாதர் மேடையில அப்படி சொல்லலைனாலும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அப்படிதானே நடக்க போகுது. ஏன்னா இந்த 4.5 வருஷத்துல யாருக்கு என்ன செஞ்சிருக்கோமோ என்னமோ, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எங்க தலைவர் அப்பப்பா அப்படி இப்படி பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அவங்களோட ஓட்டு சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி எங்க தலைவருக்கு வர்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஃபாதர் வந்து எங்க கிறிஸ்டின் மக்கள் உங்களோட இருக்காங்கன்னு சொல்லலாம், அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னாலும் சரி சொல்லட்டும்னு விடலாம். இஸ்லாமிய நண்பர்களும் திமுக கூட இருக்குன்னு சொல்றது நியாயமாக்கா? திருப்பரங்குன்ற விஷயத்த பாத்தியா இல்லையா? நாங்க போய் அங்க நிக்கல, சிறுபான்மையினர் காவலரா, அதனால அவங்க ஓட்டும் எங்களுக்கு தான். நீ ஏதாவது புதுசா சொல்லுவேன்னு பார்த்தா தெரிஞ்சதையே சொல்லிட்டு இருக்க. நீ கிளம்புன முதல்ல. மழுப்பிட்டே இருக்கியாக்கா எல்லா நேரமும். அக்கா வணக்கம். வணக்கம்மா. இந்தா என்ன பட்ட வேலை புதுசா இருக்கு? பயபக்தியா கோயில் கொள்ளன்னு போயிட்டு வந்து ஆரம்பிக்கிறமா கடைய. சரி, மக்களுக்கு ஆல்ரெடி நீங்க போட்டுதான் இருக்கீங்க நாமத்தை, இதுல நீ வேற போட்டு ஐடென்டிபிகேஷன் காட்டுறியோ? அம்மா கோயிலுக்கு போனமா, அதனால பயபக்தியோட வந்திருக்கமா. என்ன இது ஒரு குத்தமா உங்களுக்கு? சரி, இட்லி கேட்டா வெறும் தட்டை கொடுக்குற, என்ன கதை? எடுத்து தரமா, தட்ட வை. சரி சொல்ல என்ன செய்தி? சரி, பொங்கல் பரிசா வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, இதுக்கு என்ன பதிலு? இல்ல, அவங்க முதலமைச்சரா இருக்கும் போது பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்பவே எங்க தலைவர் வந்து, என்னங்க 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, இது எப்படிங்க மக்களுக்கு போதும், 5000 ரூபாய் கொடுங்க, பொங்கலுக்கு நல்லா செலவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதான் நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களா, அந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களான்னு இது வரைக்கும் பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதான் ஆட்சி முடிய போதுல இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் குத்துலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இந்த தீபாவளிக்கு கொடுத்தீங்களே பரிசு, அதுவே இன்னும் ஸ்டாக் இருக்குதாமா. சரி, அந்த 5000 ரூபாய் கொடுத்துருவீங்களா இல்ல உன் இட்லி கடையில வந்து பூட்டிடுவாங்களா, என்ன கதை? எம்மா தேர்தல் வரப்போகுதுல, அதனால கொடுத்து விட்டுருவான். அப்பனால மக்கள் ஓட்டுகளை கொட்டுவாங்க, அதனாலே கொடுத்து விட்டுருவான், வச்சுக்க மாட்டோம், கவலையே படாத. சரி, வீடு வீடா ஏறி கொடுக்காம இந்த மாதிரி ரேஷன் கடையில கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. வீடு வீடா ஏறி கொடுத்தா எங்க தலைவரோட காசு எல்லாம் போடணும், இதுனா அரசு கஜானாவை காலி பண்ணி விட்டுறலாம்ல. ஓட்டுக்கு காசு கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுத்த மாதிரி. அடுத்த அதிமுக தான் ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க வந்து பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்ப காலி தொடச்சு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அடுத்த தேர்தலையும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், சமூக நீதி கூட தான் ஜெயிக்கும்ன்றது மக்களுக்கே தெரியும், அதனால உங்களுக்கு தனியா விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாருக்கும் கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நயினார் அவர்கள் தாவேக்காவை கூப்பிட்டது வந்து அவரோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, உங்களோட கூட்டணி கலைஞ்சு எங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் பேசின மாதிரி தெரியுது. அம்மா அவர் என்ன வேணா பேசட்டும், சமூக நீதி கூட்டணி எங்களை விட்டு போகாது அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், எங்க தலைவருக்கும் தெரியும். அவரு கூப்பிடுவாரு கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு, ஆனா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ஜெயிக்கிற கூட்டணிக்கு தானே எல்லாரும் வருவாங்க, அதனால எல்லா கட்சியுமே எங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணிக்கு வந்துட்டு தான் இருக்கு. அது தெரியாதவரு என் கூட கூட்டணிக்கு வாங்க என் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாரு, ஆனா யாரும் போக மாட்டாங்க. சரி, உன் கையை எடுத்து வை, ஆல்ரெடி முட்டு கொடுக்குற, அப்புறம் இட்லி கடையும் டம்மியா எடுப்போம். ரொம்ப பேசாத, அப்புறம் பாரு வெளியே போக முடியாது. நீ முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இருக்கார்ல, அவர் வந்து நான்முனை போட்டிலாம் கிடையாது, இபிஎஸ்க்கும் உங்க முதல்வருக்கும் தான் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி எந்த அளவுக்கு உண்மை, அண்ட் தாவேக்கா ஒரு பெரிய விஷயத்த இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியுதுல்ல. சோ அதுக்கு நீங்க முட்டு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? உன்ன மாதிரி ஒரு 10 இட்லி கடை திறப்பாங்களா, என்ன செய்தி? பாருமா, தாவேக்கா என்ன வேணா பண்ணட்டும், அங்க போய் 10 பேர் கத்துவாங்களே தவிர அந்த 10 பேர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா அங்க போறவெல்லாம் 18 வயசு கீழே இருங்கம்மா, அவங்க ஓட்ட ஐடியே கிடையாது. ஓட்ட ஐடி வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ஓட்ட போட்டு அவங்க ஜெயிக்கிறதுன்றதுலாம் சாத்தியமே கிடையாது. அதனால இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் எங்களுக்குமே போட்டி கிடையாது. ஏன்னா அண்ணன் போஸ்ட்ல எங்க முதல்வர் ஜெயிச்சிருவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் வேணா எங்க தலைவரை எதிர்த்து நிக்கலாமே தவிர ஜெயிக்க போறது என்னமோ எங்க தலைவர் மட்டும்தாமா. அதனால கவலைப்படாம அங்க நின்று எங்க தலைவரை பத்தி புரணி பேசுங்க, சரியா? அக்கா கடைக்கு வந்து சரி, அந்த பட்டை வந்து அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு வா, சரியா? நாமத்தை போட்டு அனுப்புறேன் போ. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.